ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன். எல்லாரும் ஓட் பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆள் எடுத்தப்போ கூட அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், இப்போதைக்கு வர முடியாது, எலெக்ஷனை முடிச்சுட்டு நான் வரேன், அதாவது ஓட் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஓட்டிங்கில் ஓட் பண்ணணும், நம்ம விரும்புகிற ஆளை வந்து ஓட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஒரு இதாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்கும்போது மை காட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னோட கதை பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஓட் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஆனால் இது வரைக்கும் நான் ஓட் பண்ணதே கிடையாது. 18 வயசாகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு ஓட்டு கூட நம்ம இந்தியாவில் போய் போட்டது கிடையாது. என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை சொல்லிட்டே இருந்தப்போ, சரி நான் கண்டிப்பாக நான் ஒரு தடவையாவது எலெக்ஷன் இருக்கிற நேரம் பார்த்து நம்ம இந்தியா வெக்கேஷன் போகலாம், அப்போ நீ கண்டிப்பாக ஓட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜெயலலிதாமா இருக்காங்க, எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு அப்படிங்கிறதுல சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மைண்டில் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ என்னால் ஓட்டு அவங்களுக்கு பண்ணவே முடியல. ஆனால் வேறு யாருக்கும் என்னோட ஓட்டை போடுறதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் இத்தனை வருஷத்தில் எத்தனை தடவை எனக்கு என்னோட ஓட்டை கள்ள ஓட்டாக போட்டாங்க அப்படின்னு எனக்கே தெரில.